கைஸ், இப்போ நம்ம ஒரு மீட்டப்புக்கு போகிறோம் ஈஸியாக வரைக்கும். அது யாருன்னு நான் பொருளில் சொல்கிறேன். ஒரு யூடியூபர் தான். ஏற்கனவே அவர் கூட 2-3 இதில் போயிருக்கேன். வழியில் ஒரு 3-4 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து அப்படியே போகிற வழியில் நான் யார், எங்கே போகிறோம் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. லைட் ஹவுஸ் வாசல் நிற்கிறோம். லைட் ஹவுஸ் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. திங்கக்கிழமை லீவு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 3 to 6, அதாவது மதியானம் வந்து 3 to 6 தான் இருக்கும். இப்போ பூட்டிருக்கு. நம்ம வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பும். அதே நான் இப்போ பைக்கில் வரும்போது பேசியிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஆடியோ எடுத்திருக்குன்னு தெரில. இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அதை நம்ம போட்டு, அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஈஸியாருக்கு ஒரு மீட்டப்புக்காக போயிட்டுருக்கோம். அதுக்கு வந்து இன்னும் 2-3 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க அதுக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணிக்கிறோம். அவங்க வந்தோடனே அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஒன்றா போயிட்டு மீட்டப்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பி வருவோம். அதுதான் இந்த விளாகு. ஈஸியாரோட கனெக்ட் ஆகிட்டோம். இது பார்த்தாலும் ஒரு 13-13 ஒரு 15 கிலோமீட்டர் வரும். டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது. 4 வண்டி போகுது. ஃபஸ்ட்டில் போகிறது எக்ஸ்பல்ஸு, இது வந்து ஹிமாலயனு, இது வந்து ஹோண்டா ஐனஸ், நான் வந்து ஆர்டிஆர் அப்பாச்சி எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லது. டிராஃபிக் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சிருக்கோம்.
அப்படிதான் ஃபோன் பண்ணி சொல்லிடுமா. உட்காந்துட்டு இருக்கேன். எப்போ வந்தீங்க? வந்து ஒரு 15 minutes. எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது கம்ப்ளீட்லி ஒர்த்து. வானம் பல வண்ணங்களில் மாறத கண்குளிர பார்த்து ரசிக்கலாம். Okay. Thank you. Next time, okay. Okay. Bye. Take care. Thank you. மீட்டப் முடிஞ்சிச்சு, வந்தாச்சு. அவர் வந்து அருண் என்னும்னான்ட்டு ஒரு யூடியூபர். அவரு கூட ஒரு 2-3 ரைட்ஸ் போயிருக்கேன் ஆல்ரெடி. உமன்ஸ் ரைடு 2024 நினைக்கிறேன். அது அப்புறம் கத்திக்கோட்டா, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு லாங் ரைடு. அதாவது 450 அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 980-1000 கிலோமீட்டர்ஸ். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவு. அது வந்து அவரோட தான் பண்ணியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு அவர் பிக் ஒன், அதாவது இயர்லி ஒன் பிக் ஒன் மாரி கண்டக்ட் பண்ணுவார். போன வருஷம் வந்து உம்லிங்லா போயிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து மேகாலயா ட்ரிப்பு. அங்கே போனது வந்து வீடியோ வந்து ப்ரிவ்யூ மாரி உத்தண்டியில் இருக்க பவர் ஸ்போர்ட்ஸில் ப்ரிவ்யூ ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சும்மா ஃப்ரைடே அன்றைக்கி வீடியோ போட்டு இருக்கிறவங்க முடிஞ்சவங்களாம் சும்மா வர சொல்லியிருந்தாரு. போயிருந்தோம். இது வந்து கேப்டன் ஸ்குவாட், அந்த அருண் ஸ்குவாட். அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கன்னு நினச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் பாட்டு பேசிக்கிட்டு இருந்தேங்க. நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன், ஏதாவது கடைசி கிளிப் மட்டும் திருப்பி பேசிடலான்ட்டு. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நாங்கள் போனது வந்து அருண் நான்ற ஒரு யூடியூபரோட இந்த வீடியோ டெலிகாஸ்ட் இருக்குது. அதில் வந்து நான் வந்து தனியாக ஒரு கேப்டன் ஸ்குவாட், நாங்கள் ஸ்குவாடு, அந்த ஸ்குவாடில் தான் நாங்கள் இது பண்ணோம். அதாவது இந்த கன்னிக்கோட்டா போனோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் தான் ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்குவாடில் வந்து சேர்த்து விட்டாங்கல்ல. கேப்டன் ஸ்குவாட்லேயே ஒரு 40-50 பேர் இருந்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்குவாடே ஒரு 5-7 பிரித்து விட்டாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் அப்போ தான் கேப்டன் ஸ்குவாட்னு ஒரு ஸ்குவாடை மேக் பண்ணோம். ஸோ அவர் கூட தான் இப்போ போனோம், கந்திக்கோட்டா போனோம். அடுத்து இப்போ கொடைக்கானல் போகணும். அந்த வீடியோ அடுத்து வரும் உங்களுக்கு. வரீங்க, நான் புதுப்பேட்டில் கராஜ் வச்சுருக்கேன். நாங்கள் அப்பப்போ இந்த புதுப்பேட்டில் போய் மீட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கோம். நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணிப்போம். ஸோ அதுதான். ஓகே, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு விளாக் பார்ப்போம். ஓகே.